வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் திரு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மார்ச் ஃபியூச்சரோட அனலைஸ் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோல நிஃப்டி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில பேங்க் நிஃப்டியும் அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனா டைம் கம்மியா இருந்ததுனால என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்ப பேங்க் நிஃப்டியும் நான் அனலைசிஸ் குடுக்குறேன். இப்ப இன்னைக்கு நம்ம எப்பவும் போல தான் நம்ம பார்க்க போறோம். மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல லாஸ்ட் ப்ரீவியஸ் டேல வந்து மார்க்கெட் டேல வந்து ஓப்பன் ஆயிருந்தது கேப் டவுன்ல. அ அது பேங்க் நிஃப்டில. சாரி பே நிஃப்டில. அ பேங்க் நிஃப்டில கரெக்ட்டா கேப் டவுன்ல ஓப்பன் ஆயி, அ அப்படியே கீழ செல்லர் கண்ட்ரோல்ல இருந்து பயங்கரமா கீழ இறங்குச்சு. ஆனா இன்னைக்குள்ள மார்க்கெட் பார்க்கும்போது நமக்கு ஒரு பையர் கண்ட்ரோல் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்காங்க. பட் பொறுத்து வந்து தான் பார்க்கணும். பையர் வந்து இன்னும் மேல கொண்டு போவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத. இப்போதைக்கு பையர் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் குடுத்துருக்காங்க. இப்போ 5 மினிட்ஸ்ல போய் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப 5 மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ் கேண்டில பொறுத்தவரைக்கும், அ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, மார்க்கெட்டு ஆல்ரெடி ஒரு புல் பேக் குடுத்து இப்ப இங்க நின்றுருக்கு. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த புல் பேக்க உடைக்க முடியாம திருப்பி ஃபால் ஆயிருச்சு. திருப்பி என்ன பண்ணணும்? ஒண்ணு புல் பேக் குடுத்துட்டு கீழ போய் உடைக்கணும். பட் உடைக்க முடியாம இங்கேயே இருந்துட்டு அந்த ப்ரீவியஸ் புல் பேக்க உடைச்சிருச்சு. எந்த புல் பேக்க சொல்றேன்னு நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த புல் பேக் கிடையாது. மார்க்கெட் இந்த புல் பேக்க உடைச்சதுன்னா, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த இன்சைடா ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து இன்சைடு. நம்ம இத கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்பவுமே அ அவுட்டர்ல இருக்க புல் பேக்க தான் நம்ம பார்க்கணும். இந்த இத நம்ம பார்க்கக்கூடாது. மெயினா இத நோட் பண்ணிக்கணும். அ இதான் கான்செப்ட். பேங்க் நிஃப்டி மார்ச் ஃபியூச்சர்ல இதுதான் நடந்திருக்கு. இப்ப மார்க்கெட் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் பையர் கண்ட்ரோல்ல இப்போதைக்கு மாற வாய்ப்பு இருக்குங்கிறத காட்டுது சிட்யூவேஷன். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நோட் பண்ணலாம். 5 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு நாளைய பொறுத்தவரைக்கும் இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்த கட் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா கீழ போயிரும். மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத நோட் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் இந்த இடத்த கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிருச்சுன்னா, திருப்பியும் மார்க்கெட் ஃபாலோ ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். 2வது ஆல்ரெடி இங்க கேப் ஃபில் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த இந்த 2 இடத்துக்கு மட்டும் கேப் ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு கூட திருப்பி கீழ இறங்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எல்லாமே இந்த இடம் பக்கமே இருக்கிறதுனால, இந்த இடம் வர வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடம். ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த இடத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த இடம். ஃபர்ஸ்ட் 1. 2 மேல ஏற இங்க வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டுனா, இந்த இடம் போயிரும். இந்த இடம் கிராஸ் பண்ணிட்டுனா, மேல போக தான் வாய்ப்பு அதிகம். இந்த இடம் வரைக்கும் மேல ஏறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் ஆயிருக்கு. நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 2 கேண்டிலுக்கும் நடுவுல இருந்தது அப்படின்னா, மார்க்கெட் ஒண்ணு கீழ இறங்க பார்க்கும். இங்க இறங்கிட்டு திருப்பி மேல ஏற வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல இத உடைச்சுட்டு கீழ இப்படி இறங்கிருச்சு அப்படின்னா, கீழ இறங்க வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஒரு புல் பேக் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. மார்க்கெட் இந்த இடத்த உடைக்குதா அப்படின்னு பாருங்க. இந்த இடத்த உடைச்சிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் இதுவரைக்கும் டச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க டச் ஆகி ஒரு திணறல் குடுக்கும். திணறல் குடுத்துட்டு திருப்பி இங்க வந்து ஒரு திணறல் குடுக்கும். திருப்பி இது உடைச்சுட்டு நல்ல பையர் கண்ட்ரோல்ல இருந்து உடைச்சு மேல ஏறுச்சுன்னா, திருப்பி மேல பயங்கரமா ஏற வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இத ஏற வாய்ப்பு இருக்கு. கீழ போச்சுன்னா, அது இந்த நமக்கு ப்ரீவியஸ் வந்து சார்ட் நம்மட்டுக்கு கிடையாது. ஸோ மார்க்கெட் புல் பேக்க வச்சு தான் நம்ம கணிக்க முடியும். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இதுதான். நம்ம நிஃப்டில எப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னோமோ, அதே மாரி தான் இதுவும். மார்க்கெட் இந்த இடத்துல இதுலருந்து கிட்டத்தட்ட 189லேருந்து 53,900 200 பாயிண்ட்டுக்குள்ள மூவ்மெண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே. இது 5 மினிட்ஸ் கேண்டில். ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு 53,999 இருக்கும்போது 54,000 கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 54,000 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். அதுல 1 ஹவர் கேண்டில பொறுத்தவரைக்குமே நமக்கு ஒரு பயங்கர செல் ஆப்ஷன் தான் நடந்திருக்கு. செல்லர் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. கால் ஆப்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். 54,000 கால் ஆப்ஷன். இப்ப கால் ஆப்ஷன்ல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்ல போய் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் கேண்டில்ல போய் பார்க்கும்போது
அங்க நடந்த முறை தான். இந்த இடம் புல் பேக். பட் ஆனா, அந்த புல் பேக்க கட் பண்ண முடியாம திருப்பி இறங்கிட்டு, திருப்பி ஒரு புல் பேக். இத கட் பண்ண முடியல. இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? இவ்வளோதான். சிம்பிளா தான் நடக்கும். மார்க்கெட் எப்பவுமே புல் பேக் வச்சே நம்ம கணிக்க முடியும். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ரேர் கேஸ்ல தான் ஒரு ட்ராப் மாரி குடுத்துட்டு, நம்மள லாஸ் பண்ணிட்டு இன்ஸ்டிடியூஷன் மூவ் பண்ணிருவாங்க. இது ரேர் கேஸா தான் நடக்கும். பட் எப்பவுமே மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் ரிப்பீட் த ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சார்ட் பேட்டர்னும் இப்படி தான் இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ரிப்பீட்டடா தான் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொண்ணா மென்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் இங்க பாருங்க, ஒரு புல் பேக் உடைக்கல. திருப்பி புல் பேக். இந்த புல் பேக்க உடைக்க முடியல. திருப்பி இது புல் பேக்கு. இது புல் பேக்குன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்க தான் உடைக்கணும். இந்த இத உடைச்சா தான் அது புல் பேக்கா யூ டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா இந்த இடத்த உடைக்கணும். திருப்பி ஃபால் ஆகும். இந்த இடத்த உடைச்சா திருப்பி கீழ இறங்கும்னு அர்த்தம். இந்த இடத்த உடைச்சா திருப்பி மேல ஏற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பேங்க் நிஃப்டில வந்து ஃபியூச்சர வச்சு நம்ம மேல போப்போதா, இல்ல கீழ போப்போதான்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்காக நம்ம சூஸ் பண்ணுவோம். ட்ரேட் எடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ வச்சே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ரைக் பிரைஸ வச்சு பார்க்கறது நல்லது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃபியூச்சர் சார்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். ஃபியூச்சர் சார்ட்டையும் இதையும் பார்க்கும்போது டோட்டலா கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும். ஏன் அப்படிங்கிறது டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. டிகே அப்படிங்கிறது அது ஒரு தனி கான்செப்ட்டா வரும். அ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேட் பக்கத்துல பக்கத்துல வரும்போது டிகே வேல்யூவும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது டிஃபர் ஆகும்போது என்னதான் மார்க்கெட் ஏறுனாலும் இறங்க பார்க்கும். எதுல? ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆப்ஷன் சார்ட்ல. அதனால நம்ம இன்ட்ராடேவோ இல்ல ஃபியூச்சர் சார்ட்டோ எதுக்கு எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியணும். இன்ட்ராடேக்கு ஆப்ஷன் சார்ட் யூஸ் பண்ணணும். வீக்லி இல்ல மந்த்லி நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். கன்டினியூஸா ஒரு ஸ்விங் ட்ரேட் மாரி எடுக்க போறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் சார்ட்ட எடுத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ட்ரைக் பிரைஸும் சூஸ் பண்ணிட்டு நம்ம எடுக்கணும். அ எல்லாத்துக்குமே நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் எடுத்த உடனே உங்களுக்கு ட்ரேடிங் பிளான் குடுக்க போறதில்ல இப்போதைக்கு. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பா. நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது? எப்படி மூவ் ஆகுது? அ எந்த டயத்துல நம்ம என்ன பண்ணணும்? இப்போதைக்கு நம்ம ஒரு சின்ன 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 கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். போக போக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இது லேர்ன் பண்ணியாச்சு. அ கால் ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு. இப்ப புட் ஆப்ஷன் நம்ம போறோம். புட் ஆப்ஷன்ல 1 ஹவர் பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து நல்லா புல் அ புஷ் புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து இப்ப ரிவர்சல் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலுமே இத நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ட்ரெண்ட் லைன்னு ஒண்ணு படிச்சோம். ட்ரெண்ட் லைன்ல ரியாக்ட் ஆயி மேல ஏற வாய்ப்புகள் காட்டிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன பண்ணும் அப்டின்னு நீங்க பாருங்க. மார்க்கெட் இதுவரைக்கும் ஏறும். வாய்ப்புகள் எல்லாமே ஒரு ப்ரிடிக்ஷன் தான். கன்ஃபார்மா நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட் இதுவரைக்கும் ஏறிட்டு திருப்பி இறங்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இத உடைச்சு கீழ இறங்கவும் வாய்ப்புகள் அதிகம். பட் ஆனா பையர் கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. பையர் கண்ட்ரோல் இல்ல செல்லர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் மேல ஏற ஆரம்பிக்கும். இந்த கணிப்பு வந்து இந்த டைம்ல நடக்காததுக்கும் ரொம்ப காரணம் அப்படிங்கிறது வார் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு எதையுமே சொல்லிற முடியாது. அங்க எப்படி நடக்கு அத பொறுத்து தான் நமக்கும் இங்க மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். என்ன ரீசன் அப்டின்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாரி அ பாம் போடுறாங்க. ஒரு சில டைம் ஐடி கம்பெனில பாம் போடுற மாரி பேசுறாங்க. அதே மாரி ஆயில் டேங்க் அந்த மாரி அது ரிலேட்டடாவும் நடக்குது. அதனால எந்த ஸ்டாக் எப்ப அடி வாங்கும்னு நமக்கு தெரியாது. நிஃப்டி 50ல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கு. அதனால எது அஃபெக்ட் ஆவுதோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் மார்க்கெட்டும் மூவ் ஆகவும் வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதனால இந்த டைம்ல நம்மளால கரெக்ட்டா கணிக்கிறது ரொம்ப ஆ ரேரா தான் நடக்கும். ஸோ போக போக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி மார்ச் 54,000 புட் ஆப்ஷன் நம்ம பார்த்துட்டோம். 1 ஹவர் கேண்டில்ல பார்த்துருக்கோம். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில்ல பார்த்துரலாம். இப்போ 5 மினிட்ஸ் கேண்டில்ல பார்க்கும்போது உங்களுக்கு அதே மா எ எ எப்படி பார்க்கலாம்? ஓகே. இங்க பாருங்க. மார்க்கெட் இங்க இருக்கு. ஓகேவா? ஒரு புல் பேக் குடுத்துருச்சு. திருப்பி ஒரு புல் பேக். இங்கருந்து போ முடியல.
இத வந்து நீங்க நல்லா பாருங்க. ஸ்வீப் தான் அதிகமா நடந்துரும். நல்லா பார்த்தீங்கன்னா, ஸ்வீப். இதுக்கு பேர் ஸ்வீப் தான் சொல்லுவாங்க. இத நம்பி நம்ம பை பண்ணக்கூடாது. இதுக்கு மேல முடியல. இந்த இந்த சைடுல இதுலருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஆசிலேஷனா இருக்கும். அக்குமுலேஷன் மாரி நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அ செல்லர் கண்ட்ரோலும் இல்லாம, பையர் கண்ட்ரோலும் இல்லாம 2 என்ன பண்ணணும்னு தெரியாம தெரியாமன்னு இல்ல. ஒ அவங்களும் புல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து புல்லிஷும், பியரிஷும் கண்ட்ரோல்ல எடுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் ஆனா, எந்த சைடு முடியல அப்படிங்கிறது வந்து சாரி கன்ஃப்யூஸ் ஆகி கன்ஃப்யூஸ் ஆகல. பட் ஏதோ ஒண்ணு சொல்றேன். இப்ப நல்லா தெளிவா சொல்றேன். பையர் சைடும் கண்ட்ரோல்ல எடுக்க பார்க்குறாங்க. செல்லர் சைடும் கண்ட்ரோல்ல எடுக்க பார்க்குறாங்க. பட் ஆனா 2 சைடும் போத் ஈக்குவலா இருக்கிறதுனால, ஒரு மாரி இந்த மாரி ஆசிலேஷனா இருக்கு. ஒரு ஒரு டைம்ல யாராச்சும் ஒருத்தர் விட்டுருவாங்க. சரி போ அப்படின்ட்டு விட்டுரும்போது, உடனே இறங்கும். திருப்பியும் அவங்க கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க. திருப்பி இந்த மாரி ரியாக்ட் ஆகுது. திருப்பி இங்க, திருப்பி இங்க, திருப்பி இங்க. இப்ப இன்னொருக்க எக்ஸ்ப்ளைன் பண்றேன். நல்லா பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் நான் போன வீடியோல சொன்ன மாரி, அ ஒரு சில டைம் ரேர் கண்டிஷன்ல இந்த மாரி நமக்கு ஒரு அப் மூவ் குடுத்த மாரியும் காட்டுவாங்க. இங்க பாருங்களேன். 2 சைடும் நமக்கு ஓகே. மார்க்கெட் டர்ன் ஆக ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னு நம்ம காட்டிறலாம் இத வச்சு. அப்புறம் பார்த்தா, இங்கேயும் டர்ன் ஆக காமிச்சிரும். இப்ப எத நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது நமக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும். இந்த ஒரு சைடுல லாஸ் ஆக நமக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புன்னு இல்ல. கண்டிப்பா இந்த நம்ம பிளான் படி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, இந்த டைம்ல கண்டிப்பா ஒரு லாஸ் இருக்கும். லாஸ் இல்லாத ட்ரேடர்ஸே கிடையாது. அத நீங்க புரிஞ்சுக்கணும். லாஸ நீங்க பழகுனா மட்டும் தான் ஒரு நல்ல ட்ரேடராவே நீங்க ஆக முடியும். அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. லாஸுக்கு பயந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ட்ரேட் எடுக்க முடியாது. இதான் ரூலு. ட்ரேடிங் நீங்க வாரீங்க அப்படின்னாலே, ரூலே நீங்க லாஸுக்கு பயப்படக்கூடாது. லாஸ ஃபேஸ் பண்ண தெரியணும். லாஸ எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இல்லாம நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த 3 கான்செப்ட் நான் சொன்ன எல்லாமே அப்படியே ஒரே லைன்ல வரும். லாஸ ஃபேஸ் பண்ண தெரியணும். லாஸ ஃபேஸ் பண்ண தெரியணும்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தெரியணும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தெரிந்தா பயம் இருக்காது. இந்த 3மே அப்படியே சேர்ந்தாப்புல இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அ அது பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க அத போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அ இது ஒண்ணு. மார்க்கெட் மேல, கீழ, திருப்பி மேல, கீழ. இதான். இன்னைக்கு மார்க்கெட் இதுதான். நாளைக்கு என்ன நடக்க போதும் அப்படிங்கிறதும் இதுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நாளைக்கு மார்க்கெட் இதுவரைக்கும் போயிட்டு திருப்பி கீழ இறங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு வேள மேல ஏறுச்சுன்னா, திருப்பி இதுவரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் ஏறிட்டு திருப்பியும் கீழ இறங்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 கேஸ் தான் நடக்கும். ஒண்ணு இதுலருந்து கீழ இறங்கும். இல்ல அப்படின்னா, இதுவரைக்கும் போயிட்டு கீழ இறங்கும். அப்படி இல்லன்னா, திருப்பி கீழ வந்துட்டு கீழயே டவுனா கேப் டவுன்ல கூட இறங்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுல சொல்ல வேண்டாம். சார்ட்ல தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. சார்ட்ல அனலைஸ் பண்ணிட்டு தான் திருப்பி ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுப்போம். இன்னையோட பேங்க் நிஃப்டியோட அனலிசிஸ் இவ்வளோதான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. தேங்க் யூ.